ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி 2.3ல் 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் சில செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. அப்போது இது பாருங்கள், இது விகிதத்தில் கொடுத்துக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன வரும்? பகுதியில் வர்றதுக்கு இது மூணுமே நம்ம கூட்டினா பகுதியில் வர்றது அதுதான். அப்போது இது பின்னமாக எழுதிட்டு அது கூட 18,000 நம்ம பெருக்கிட்டிங்கன்னா வர ஆன்சரை நீங்கள் சதவீதமாக மாற்றினீங்கன்னா ஒன்றுத்துக்கும் அதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டு காமிக்கிறேன், அதே மாதிரி தான் அது ரெண்டுமே வரும். புரிஞ்சுதுங்களா? 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது 2 புரியும். அப்போது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா 3த்துக்குமே பொதுவாக வரும். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன எழுதலாம். ரோஜாவின் கொஷினில் இருக்கிறது தான் எழுதுகிறோம். இது 3 பாயிண்ட் இதுவுமே பொருந்தும். அப்போது ரோஜாவின் மாத சம்பளம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? ரூபாய் 18,000. அதுக்கப்புறம் பாருங்கள், 3த்துக்குமே சேர்த்து ஒரு விகிதத்தில் குத்துருந்தாங்க. அப்போது அது மூணுமே என்ன பார்த்திங்கன்னா, ஒன்று கல்வி, ஒன்று சேமிப்பு மற்றும் இன்னொன்று வந்து பிற செலவினங்களின் நம்ம பகுதியில் என்ன வரும்னு நம்பர் கண்டுபிடிக்கணும். அது மூணுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பகுதியில் வர நம்பர் கிடச்சி. இப்போ செலவினங்களின் மொத்த பகுதி என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில்? 2 கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 2 1 3 3ஓட 3 கூட்டினீங்கன்னா 6. அப்போ பகுதியில் பார்த்திங்கன்னா 6. அப்போது ஃபஸ்ட்டு வந்து கல்வி செலவிற்காக பாருங்கள், கல்விக்காக செலவிடும் தொகை கல்விக்கு ஃபஸ்ட்டு 2. அப்போது இது 2/6 பெருக்கல் 18,000 இது பெருகிடணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை தான் நம்ம சதவீதத்தில் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் 3த்துக்குமே பண்ண. புரிஞ்சுதுங்க? அப்போ பாருங்க, 1 6 6 3 6 18. அப்போது 2 3 எவ்வளோ? 6. அப்போது என்ன வரும் ஆன்சரு? 2 பெருக்கல் 3000னா 6000ன்னு வரும். அப்போது 6000னா இது ரூபாய் 6000, ஏன்னா இது தொகை தானே, அதனால ரூபாயில் வரும். அப்போது இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கல்விக்காக செலவிடும் தொகையின் சதவீதம் பார்த்திங்கன்னா கல்வி செலவு மொத்த செலவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18,000 தானே. அப்போது மொத்த செலவு பெருக்கல் 100%. 100ஆல் நம்ம பெருக்கணும். புரிஞ்சுதுங்க? அப்போ கல்வி செலவு எவ்வளோ? 6000. மொத்தம் எவ்வளோ? 18,000 பெருக்கல் 100%. பாருங்க, 6000 6000 3000 18,000. அப்போது இது பாருங்கள் 100% வகுத்தல் 3ன்னு வரும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 100 3ஆல் வகுத்திங்கன்னா 3 9 மீதி 1 10 ஆகிடும். மறுபடியும் 3 9 மீதி 1 வரும். இங்கே புள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் 0 சேர்த்திங்கன்னா மறுபடியும் 3 9 மறுபடியும் 1 வரும். மறுபடியும் 3 9 இந்த மாதிரி போயினே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? முடிவில்லாமல் போயினே இருக்கும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சரு 33.33% வரும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் போட்டால் போதும். இது 5க்கு மேலே வந்துச்சுன்னா இங்கே 1 கூட்டியிருப்போம். 5க்கு மேலே பார்த்திங்கன்னா வராது, ஏன்னா 3 தான் வரும். அப்போ 5க்கு குறைவுனா அப்போ 2 நம்பரோட நம்ம நிறுத்திக்கிடும். அதே 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த 3ஆக இருக்கிறது 4ஆக மாறிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கல்வி செலவிடும் தொகை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இதுதான். அதுக்கப்புறம் 2வது பாருங்கள்,
சேமிப்பு சொல்லியிருந்தாங்களே, அப்போது சேமிக்கும் பகுதியின் பின்னம் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க 1, அப்போது 1/6. சேமிக்கும் தொகை பார்த்திங்கன்னா 1/6 பெருக்கல் 18,000. அப்போது 1 6 18, அப்போது இது 3000ன்னு வரும். அப்போது இது பெருக்கிட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 3000. அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போது சேமிக்கும் தொகையின் சதவீதம். அப்போது இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 3000. மொத்தம் எவ்வளோ? 18,000 பெருக்கல் 100% பெருகிடணும். அப்போ பாருங்க, 3000 3000 6 3000 இது வரும். அப்போது 100%/6ன்னு வரும். அப்போ பாருங்கள், 100 நீங்கள் 6ஆல் வகுத்திங்கன்னா 1 6 6 மீதி 4ன்னு வரும். அப்போது இந்த 0 இருக்குங்கன்னா அப்போது 6 6 36 மறுபடியும் 4ன்னு வரும். அப்போ இங்கே 4 இருக்கிறது இங்கே புள்ளி சேர்த்துக்கோங்க. புள்ளி சேர்த்துக்கின்னு இங்கே 0 சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 6 6 36 மறுபடியும் பார்த்திங்கன்னா 4 வரும். 0 சேர்த்திங்கன்னா மறுபடியும் 6 6 36 மறுபடியும் 36 மறுபடியும் 4 வரும். மறுபடியும் இங்கே 0 சேர்த்திங்கன்னா 6 6 36 இந்த மாதிரி போயினே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாதிரி போயினே இருந்துச்சுன்னா இது பாருங்கள். அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 16.66%. அப்போ பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். அப்போது இங்கே பாருங்கள், 3ஆவது நம்பர் 6 இருக்குதுங்களா, 5க்கு மேலே. அப்போ 5க்கு மேலே இருந்துச்சுன்னா வலது பக்கம் எண்ணோட 1 நம்ம கூட்டிக்கணும். அப்போ கூட்டிங்கன்னா இது 7ஆக மாறிடும். அப்போது நம்ம 16.67%. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர். சேமிக்கும் தொகையின் சதவீதம் பார்த்திங்கன்னா 16.67. அதே மாதிரி 3ஆவதுக்கு பார்த்திங்கன்னா பின்னம் வந்து 3/6ன்னு வரும். அப்போது 3ஆவது பார்த்திங்கன்னா பிற செலவினங்களுக்காக செலவிடும் பின்னம். அப்போ பின்னம் பார்த்திங்கன்னா 3/6. அதுக்கப்புறம் பிற செலவினங்களுக்காக செலவிடும் தொகை பார்த்திங்கன்னா இது போட்டுக்குன்னு 18,000 சம்பளம் சொல்லியிருந்தாங்களா, அது நம்ம பெருக்கினோம். 3/6 பெருக்கல் 18,000. பாருங்கள், 1 3 3 2 3 6 1 2 2 9 2 18. அப்போ இந்த 0 அப்படியே 3 அப்படியே வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் வந்து ரூபாய் 9,000. அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், பிற செலவினங்களுக்காக கான சதவீதம். அப்போ இது எவ்வளோ? 9,000. மொத்தம் எவ்வளோ? 18,000 பெருக்கல் 100%. அப்போ பாருங்க, 9,000 2 9,000ன்னு வரும். அப்போ 1 2 50 2 100. அப்போ மீதி என்ன வருது? 50%. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 50%. புரிஞ்சுதுங்களா? 3க்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன போடுறீங்க? பின்னமாக எழுதுறீங்க. பின்னமாக எழுதி அது செலவிடும் தொகை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த பின்னமாக எழுதிட்டு அது
கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமே 18,000 சம்பளம். அதோடு நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100% பெருக்கிடணும். கீழே வந்து எவ்வளோ சம்பளம் சொல்லியிருந்தோம் அது போட்டு நீங்கள் வகுத்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் சதவீதத்தில் வரும். அதுதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர்.